மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா பார். வேதனை, அவமானம், வெட்கம். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசியலும் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளையிலிருந்து சூடு தாக்காமல் எழுந்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கடைக்கண் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டமாசனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடு வந்த பேரையே இந்த மூலம் என்னை நாடி வந்த பேடியே இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல 7 லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மணந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி மேலாசையா? யோ, நான் மரியாதை இருக்கா? மத்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்கா? யோ, உன்னதான் சொல்றேன். ரங்கநாயகி, வேண்டாம், பேசாமல் இரு. நீங்க சும்மா இருங்கக்கா. அப்பல இருந்து நானும் பாத்துக்கிட்டே தும்பிக்கிட்டே இருக்கே. என்ன நினைச்சிட்டு போ மனசுல? ஏம்பா, நாட்டுல மனுஷன் தும்மா கூட தப்பு. அதானே, தும்புனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா இங்க ஒரு அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்புறியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா நீ பேசுறிய? யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசுறியா? இத்தனை பேருக்கு முன்னால மேடையே பேசி பாரு. போதரும். யாருக்கு உதறான்? என்ன நினைச்சுக்கிட்டே எங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்ட ஸ்டைல பார்த்தா இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிட்டாயா? மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன இப்படி மாட்டி விடுறிய? சுமார் முத்து, உன் வீட்டு உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது பாட்டு பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்கேன். மேடையில போய் கொஞ்சம் விளையாடுவோமா? ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையா இல்ல? உன் வேலையை காட்ட விடாமா? போகாதானே? அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா, இப்படி சொன்னா கேட்க மாட்டாருப்பா. நாம தான் மாடி ஏற்றி விடணும். ஏப்பா, உங்க பாட்டி ஏத்து விட்டீங்க, இவங்கள எப்படிமா மேய்க்கிறது? சும்மா பொண்ணு விளையாடுமா, திரும்ப அவன் பின்னாடி இருக்கல. மனதை புண்படுத்திய பிறந்தநாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் குறிப்பார். இருமை அவைதான் உன்னுடைய புனித நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? பேசாத, வீணாகி விடுவாய். எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பக்கம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாய் இருக்கு. என்ன திமிரா? அது இறங்கி இல்ல. என்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆடுங்கடி, என்ன நக்கல? ஏய், நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா. ஏய், அண்ணா பாடி மட்டினியே தேடி